அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தை தியானிக்கும் நாம் இதில் முக்கியமான பங்கு என்னவென்றால், அன்னை மரியாளுக்கு நம்மையே அர்ப்பணிக்கும் போது நாம் உலக மாயங்களிலிருந்து விலகி வருவதுதான். அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான். அன்னை மரியாள் உலக இன்பங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, மாறாக இறைவனின் திருவுள்ளம் எப்போதும் நிறைவேற வேண்டும் என்றே ஏன் இன்று வரை அன்னை மரியாள் அதைதான் நமக்கு செய்து காட்டுகிறார். துவக்கம் முதல் கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம் வந்து கூறிய போது ஆம் என்று கூறிய ஒரே வார்த்தையினால் அன்று முதல் இன்று வரை அன்னை மரியாள் இறைவனின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதை தனது கனவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும். உலக மாயையிலிருந்து விடுபட்டு அன்னை மரியாளோடு அரவணைத்து அன்னை மரியாளின் கரம் பிடித்து இயேசுவிடம் நாம் நெருங்கி செல்ல வேண்டும். அன்னை மரியாளின் கரத்தை நாம் பிடிக்கும் போது உலக இன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு முழுமையாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையே அர்ப்பணிக்க நாம் தயார் செய்கிறோம். எனவே நாம் இந்த தயாரிப்பு காலத்தில் இருக்கும்போது நல்லதொரு பாவ சங்கீதம் செய்வோம். நல்லதொரு பாவ சங்கீதம் செய்வதற்கு அன்னை மரியாளின் துணை வேண்டும். அன்னை மரியாளிடம் நாம் கேட்கும் போது அன்னை மரியாள் நமக்கு கற்றுத் தருவார். நாம் எங்கெல்லாம் தவறு செய்தோமோ அதையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டி ஒரு நல்ல பாவ சங்கீதம் செய்து நாம் முழுமையாக நம்மை புனிதப்படுத்துவோம். ஆமென்.